இது எனக்கு நேற்று வந்த ஜாதகம் நான் பார்த்த ஆய்வில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடக்கிற இப்போ 5/6/1993 நைட்டு மத்தியானம் 2:45 பிறந்திருக்காரு. நடக்கிற தசை சூரிய திசையில் சுக்கிர புத்தி. ஐயா சொன்ன ரூல் மாதிரி குரு சுக்கிரன் 6-8 இருந்து ராகு கேது சென்ட்ரல் இருந்தால் திருமணம் லேட்டு அப்படிம்பாங்க. ஆனால் லேட்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த செவ்வாய் ராகுவோட திரிகோணத்தில் உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்னா செவ்வாய் ராகு அப்படின்னாவே செவ்வாய் ராகு கேதுவோட தொடர்பு ஏற்பட்டாவே, ஏன்னா மங்களக்காரகன் இல்லையா, அது ராகுவோட சேரும்போது ஒரு ஒழுங்குமுறையான திருமணம் இருக்காது. அப்படி இல்லைன்னா திருமணம் லேட் ஆகும். அது ரெண்டு விஷயம்தான். ஆனால் என்கிட்ட வந்தது இவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு உத்தியோகம் கிடைச்சது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சனி போய் சுக்கிரனை தொடுது. சனிங்கிறது தொழில், சுக்கிரங்கிறது மனைவி. அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உத்தியோகமே கிடைச்சது. அதாங்க, மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வேலை உத்தியோகம். அதுக்கு முன்னாடி சும்மா எந்த வேலையும் இல்லை, ஊரை சுற்றிட்டு தான் இருந்தார். சரிங்களா? என்கிட்ட வரும்போது 31 வயசு முடிஞ்சு 10 மாதம் 26 நாள். அப்போ லக்கண வயதோட்டம் எடுப்போம். சரிங்களா? அப்போ ஒரு தடவை சுற்றி வந்தால் 12 இங்கே வருங்களா, 12 வருஷத்துக்கு இங்கே வரும். ரெண்டாவது தடவை சுற்றி வரும்போது 12 வருஷம் 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. ஸோ அப்போ லக்கணம் இங்கே விழுவுது என்கிட்ட வரும்போது. இல்லை லக்கணத்தை மட்டும் நகர்த்திக்கலாம், லக்கணத்தை மட்டும் நகர்த்தலாம். லக்கணத்தை மட்டும் நகர்த்தும் போது ஐயா ஒரு நிமிஷம். அதாவது என்னன்னா, என்கிட்ட வரும்போது 32 வயசு அப்படிங்கும்போது லக்கணம் எங்கே விழுதுன்னா 8ஆம் இடத்துல விழுது. ஸோ அப்போ இந்த வருஷம் இந்த 10 மாதம் 26 நாளாக இந்த சுக்கிரன், அதுக்கு திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை, இந்த சந்திரன் சுக்கிரன், அதுக்கடுத்து திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை, இந்த சந்திரன் சனியோட தொடர்பு. சரிங்களா? இந்த வருஷத்தில் வேலை இடமா இருந்தீங்களா அப்படின்னு. ஸோ 8ஆம் இடம் இங்கே சுக்கிரன் இருக்குது, சந்திரன் சனி. சந்திரன் இடமாற்றம், சனிங்கிறது தொழில். அப்போ இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அப்போ தொழிலில் இந்த வருஷம் இந்த 10 மாதத்தில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதா அப்படின்னு. ஆமான்னாரு. அதே மாதிரி சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கிறது பணம். ஸோ பண விஷயத்தில் ஏமாந்தீங்களா அப்படின்னு. ஆமான்னாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரோட வண்டி காணாம போயிடுச்சு. நான் இதை கேட்டுட்டேன். உங்களுக்கு பணம் காணாம போயிருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ல லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கு. ஒன்று பணம் காணாம போயிருக்கணும், இல்லை நகை காணாம போயிருக்கணும், இல்லைன்னா இந்த வீடு கொடுத்த அதிபதி யார் செவ்வாய். அப்போ வண்டி காணாம போயிருக்கணும். இது 3ல் ஏதாவது ஒன்று நடந்துச்சா அப்படின்னு. வண்டி தாங்க 4 நாளைக்கு முன்னாடி காணாம போச்சு. அதாங்க வீடு தான், வண்டிக்கு அதிபதி செவ்வாய் தானே. அப்போ வீடு கொடுத்தவர் இல்லையா, அப்போ வண்டி தானே அங்கே காணாம போயிருக்கணும். அப்போ வண்டி காணாம போயிடுச்சிங்களா அப்படின்னேன். ஆமாங்க ஐயா அப்படின்னேன். அதே மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னு. ஏன் காரணம், செவ்வாய் நீச்சம். 4 நாளாக போகிறாங்களா, 4 நாளாக வெளியே நிற்க வச்சு அனுப்பிடுறாங்களாம். அதான் சொல்கிறேனே. அதாவது என்னன்னா, இந்த 10 மாத அளவில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சம்பவம் தான் சந்திச்சுட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். ஸோ இதை லக்னமாக நகர்த்துனீங்கன்னா, இது லக்னம், இது இந்த சுக்கிரன் சந்திரன் சனி இந்த 3 காம்பினேஷன் எடுத்து சொன்னீங்கன்னாவே வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ எதுக்காக வந்திருப்பாங்க, வண்டி காணாமல் போனது அதுக்கு தான் வந்திருக்காங்க. மெயின் விஷயம் அதுதான். கிடைக்குமா கிடைக்காதா, அவ்வளோவா விஷயம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முழுசாக வண்டி கிடைக்காது. புரியுதுங்களா? முழுசாக வண்டி கிடைக்காது. இவரோட லைஃப் நல்லா இருக்கு, கல்யாண லைஃப் நல்லா இருக்கு. குரு சுக்கிரன் 6-8 இருந்தாலும் சரிங்களா, அதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், நட்சத்திரம் கொடுத்த அதிபதிகளையும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான். இவர் ஒரு கேள்வி கேட்குறார், எனக்கு தாத்தா சம்பாரிச்ச சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறார். இது எப்படி எடுப்பீங்க? அதாவது தாத்தா சம்பாரிச்ச சொத்து எனக்கு கிடைக்குமா, வருமா அப்படின்னு கேட்குறார். கிடைக்குமா? எப்படி சொல்றீங்க?
சரி. ஆ, ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, சிம்பிளாக. ராகுக்கு 12ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. சுக்கிரனா? குருவுக்கு சாரி, இந்த லக்னத்துக்கு 2ஆம் லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்படுதா இல்லை குருவோட தொடர்பு ஏற்படுதான்னு பாருங்க. குருவோட தொடர்பு ஏற்படுதா? அப்போ தாத்தா சம்பாரிச்ச சொத்து கிடைக்காது. இல்லை சொல்கிறேன், என்றைக்குமே மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதனால் பயன் அதிகம் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீ பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் கணக்காரன் தாயா அப்படின்ன. 5 கூட 6 போயிடுச்சு. சரிங்களா? இங்க குரு சனி, நீ சம்பாதிக்கிறது உனக்காக நீ யூஸ் பண்ண மாட்ட. அதேதான் சார், அதேதான் உண்மை சார். பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் உன்னால நீ வாங்கின கடனை அடைக்க முடியாதுன்ட்டேன். அதை செவ்வாயோட மாந்தி, குருவோட மாந்தி, புதனோட மாந்தி எல்லாம் சேர்ந்துட்டா அவங்களால ஒரு தடவை ஒன்ஸு கடன் வாங்கிட்டாங்கன்னா ரிட்டர்ன் அடைக்க முடியாது. அது வாங்கிட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் சொன்னேன் 5ஆம் அதிபதி 6ல். சரிங்களா? நீ பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் கடன் தான். இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ள இடத்த மாற்று, 2 மாதத்துக்குள்ள இடத்த மாற்று அப்படின்னு. இடத்த மாற்றினா கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு. தாராளமாக நீ மாற்ற அடைக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு. சரி, நேற்று என்ன நட்சத்திரங்கய்யா? திருவாதிரை. இங்கே இருக்குமா? ஸோ அந்த சந்திரன் பார்த்துட்டு இருக்குங்களா? அப்போ இடமாற்றங்கிற ஒரு விஷயம் வரும். இது 4ஆம் இடத்துல இருக்கனால வீட்டை இடம் மாற்றணும், அவ்வளோதான். ஆமாம், கோச்சாரத்தை நீங்கள் எடுக்கணும். எடுக்கலைன்னா ஒருத்தர் எதுக்காக வந்திருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? சார் அதான் கண்டிப்பா. அதாவது இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் கேதுவையும் சூரியனும் கடந்து வந்திருக்கு. அப்போ கேதுங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை, முதல்ல அதை எடுங்க. இதை கடந்து தான் இங்கே வந்திருக்கு, மாந்தியை தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு பாயிண்ட் எடுத்து டாட் வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடம், இவருக்கு மனசுக்கு திருப்தியான பொருள். ஸோ அது பிரச்சனை. நான் அதெல்லாம் கண்டுக்கல. இதில் உட்காந்து சுக்கரனை மட்டும்தான் எடுத்தேன். அப்போ சுக்கரன்னா வண்டி, இல்லாட்டினா பொருள், இல்லாட்டினா நகை. அப்போ இதுக்கு வீடு கொடுத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ செவ்வாய் தான் அங்கே நீச்சமாக இருக்குது. அப்போ மெயின் வண்டி தான் காணா போயிருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லி, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அங்கே கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கிறது கஷ்டம். சரிங்களா? கேட்கலாம் சார். கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, ஆனால் முழுசாக கிடைக்காது. ஏதோ பாதி ஃபேர் பார்ட்ஸ் ஏதாவது ஒன்று கழட்டிக்கிட்டு தான் விடுவாங்க. லவ் மேரேஜுங்கய்யா, மாற்று. செவ்வாய் ராகுங்கய்யா, செவ்வாய் ராகு. அதாவது ஆமாம், செவ்வாய் ராகு அப்படின்னாவே அது ஒரு, ஏன்னா மேரேஜ் லேட்டு. இங்கே சனி சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக மேரேஜ் காலதாமதம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் செவ்வாய் ராகு அப்படிங்கிறதும் அதுக்கு இடத்துல சந்திரன். இங்கே புதன் சந்திரன் படிப்பு அவ்வளோவா சரியாக இல்லை. ஏன் காரணம் என்னென்னா, இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லை. புதன் சந்திரனை பாருங்கள். புதன் புத்தி, சந்திரன் மனசு. சில நேரங்களில் மனசு இது புத்தி செயல்படாது, மனசு தான். அப்படிங்கும்போது இவருக்கு 2 புத்தி. ஏன்னா ரெட்டராசியில் உட்காந்துருக்குல்ல, உபயலக்கணம்னா ரெட்டராசி இல்லையா? ரெட்டராசியில் இருக்கும்போது 2 புத்தி. சரிங்களா? அப்போ படிப்பு உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். படிப்பு பிரேக்கப் ஆகி முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறார். அது போஸ்டிங் வாங்கிட்டாப்புல. ஐயா போஸ்டிங், அதான் நான் சொல்கிறேனே, போஸ்டிங் வாங்கிட்டார். யாரால? மனைவியால். மனைவி குடும்பத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பணம் கொடுத்து. சார் வேலைக்கு வரட்டுங்க ஐயா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன காரணம்? அவ்வளோதாங்க ஐயா, முடிச்சு அனுப்பிச்சி விட்டேன். வண்டி கிடைக்குமானா கிடைக்கும்.
அப்போ அந்த டைமில் ஜாமக்கோலும் போட்டேன். ஜாமக்கோல் போட்டதில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துச்சு, கிடைக்கும். சார் அதான் சார் செவ்வாறாகு. செவ்வாய் கேதுன்னா என்னென்ன சொல்லுவீங்க நீங்கள்? நாடி வித்தகர் தானே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது செவ்வாய் கேதுல என்னென்ன சொல்லுவீங்க? இது ரைட்டு. இதில் ஐயா ஒன்று சொல்லியிருந்தார்ல, குரு சுக்கிரன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்குது குரு சுக்கிரன், இது என்னோட கிளைண்ட்டு ஜாதகம் தான். இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? குரு சுக்கிரன் ஒன்றா சேர்ந்தா வாழ்க்கை சரியில்லைன்னீங்களா? இந்த ரெண்டு பேருமே நல்ல சம்பாதனம், நல்ல வேலை, ஃபாரினில் இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணுக்கு 1.5 கோடி ரூபா போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 1.5 கோடி ரூபா போட்டு வீடு வாங்கியிருக்காங்க. எது? அவங்க ஃபாரினில் தான் இருக்காங்க, எல்லாருமே ஃபாரினில். என்ன காரணம் சார்? இந்த குரு சுக்கிரன் சேர்ந்துருக்குங்க சார். நீங்கள் சொன்னீங்களே குரு சுக்கிரன் சேர்ந்தா வாழ்க்கை சரியில்லைங்கிறீங்களா? அது மட்டும் சொல்லக்கூடாது, விதி விலக்கும் இருக்குது, அது போல புரிஞ்சுக்குங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இல்லை அதாவது என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, குரு சுக்கிரன் சேர்ந்துருந்தா அந்த பாவத்துடைய ஈகோ இருக்கும், அவ்வளோதான். புரியுதுங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த பாவகத்தில் ஈகோ இருக்கும். இப்போ அந்த ஜாதகத்தில், இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருக்கு. இவருக்கு என்ன ஈகோவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? இவருக்கு இவங்க பொண்டாட்டிக்கு என்ன ஈகோவாக இருக்கும்? அது கூட இல்லைங்கய்யா. ஆனால் பிரச்சனை இருக்கு, இவங்க குடும்பத்தில் இருக்கு, ஆனால் வந்து வெளியே தெரியாது. என்ன காரணம் தெரியுங்களா? இவர் சம்பாதிக்கிற சம்பாதிதனை முக்கால்வாசி இவங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுனால அவங்க வீட்டில் பிரச்சனை. சொல்லுங்க பார்க்கலாம். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ல் உட்காந்துருக்கு. புரியுதுங்களா? இந்த குடும்பத்தில் செலவு பண்ணுறது எல்லாமே அவங்க பொண்டாட்டி தான் செலவு பண்ணுது. செலவு பண்ணுறது எல்லாமே அவங்க பொண்டாட்டி தான் செலவு பண்ணுது. ஆனால் இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா, பணம் தான் பிரச்சனை. நீ அவ்வளோ கொடுத்தனா நான் இவ்வளோ கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கோ அந்த பாவகத்தோட ஈகோ வேலையை மட்டும்தான் குரு சுக்கிரன் செய்யும். புரியுதுங்களா? 2ஆம் பாவகம். சரிங்களாங்கய்யா? இல்லைங்கய்யா, அதாவது என்னன்னா நீங்கள் குரு சுக்கிரன் சேர்ந்தா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பார்த்தேன். அதாவது அந்த குரு சுக்கிரன் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகம் சார்ந்த ஐயா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஸோ அந்த பாவகத்தின் வழியாகத்தான் வந்து இது. சரிங்களா? ஐயா அதை நீங்கள் என்ன சொல்லணும்? எல்லாத்துலேயும் பொருந்தாது, இது விதிவிலக்கும் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அப்பா சம்பாரிச்ச சொத்து இவர் அனுபவிப்பாரா அப்படிங்கிறதுக்கு எதை பார்ப்பீங்க? 9ஆம் இடத்தை. ஐயா சரிங்க ஐயா, அவ்வளோலாம் வேணாங்க ஐயா. சூரியன் எங்கே இருக்குன்னு பாருங்க. சூரியனுக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அப்போ லக்னாதிபதிக்கு அது தொடர்பில் இருக்கான்னு பாருங்க, அவ்வளோதான். லக்னாதிபதிக்கோ குருவுக்கோ தொடர்பில் இருந்தால் அப்பா சம்பாரிச்ச சொத்து அனுபவிப்பார். ஆமாம். அப்போ லக்னம் விழுந்திருக்குது எங்கே? கன்னியா லக்னம். அப்போ புதனோட வேலையை செய்யும், அப்பா சம்பாதிச்ச சொத்து அனுபவிப்பார். அங்கே மாந்தியும் இருக்கிறதுனால அந்த சொத்தில் சட்ட சிக்கல் இருக்கும், டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம் இல்லையா? டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். அதே தான் கேட்டேன், அதுதாங்க இருக்குது. அது இன்னும் முடியாமல் 3 வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். சரிங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. கேது இங்கே ஏறுதுங்க ஐயா. கேது இங்கே ஏறும்போது மறுபடியும் இந்த செவ்வாய்க்கு தொந்தரவு கொடுப்பாரு. ஏன்னா நீச்சமாக இருக்கு இல்லைங்களா? செவ்வாய்க்கு தொந்தரவு கொடுப்பாரு. அப்போ இங்கே கேது இங்கே ஏறும்போது என்னென்ன பிரச்சனை வரும்? அவருக்கு பல்லு சொத்தையாகும், சொத்த பல்லு பிரச்சனை வரும்.
அப்போ சொத்தோட விவகாரம் தீவிரமாக என்ன பண்ணுவார், கொஞ்சத்தை கொடுத்துட்டு வந்துடலாம், ஏன்னா செவ்வாய் நீச்சங்கிறதுனால கொஞ்சம் இழந்துட்டு மீதி கிடைக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார். வந்துட்டாரு. இன்னும் செவ்வாயை தொடர்றதுக்கு நாள் இருக்குல்ல, அப்போ செவ்வாயை தொடும்போது தானே அங்கே வரும். சரிங்களா ஐயா, வாங்கய்யா. என்னங்கய்யா?